அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோ பார்த்தாலே கோடீஸ்வரனாவது உறுதி. இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு நடந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேன். நிச்சயமா நீங்களும் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். ஆனா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படிங்கிறவங்க நீங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா நான் நம்புறேங்க அப்படிங்கிறவங்க தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோல நான் ஒரு சிம்பிள்ஸ் பத்தி நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இதை என் நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு. இது வந்து ஒரு கல்ட் குரூப் ஓரியன்டோடது. கல்ட் குரூப்னா என்ன, இந்த சிம்பிள்ஸ்னா என்னங்கிறத நான் அப்புறமேட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சொல்லிடுறேன். மோஸ்ட்லி என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனா ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த யூடியூப் கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணது ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணி வீடியோ கூட போட்டிருக்கேன். நிறையவே நம்ம சேனல் கூட பார்த்திருப்பீங்க. இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங்ல கூட நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சட்டை முன்னாலே காமிச்சிருக்கேன். மற்றது வந்து நான் பைக் விலாக் சேனல்ல இருக்குமே. இதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கிறது ஏஐ ரீசெல்லிங் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி ரீசெல்லிங். இந்த ஓடிடி ரீசெல்லிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமேசான் பிரைமு, நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கம்மி ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறது. மோஸ்ட்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கலாம். மேபி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் கூட எங்களோட கிளைண்டாக கூட இருந்திருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 6 மந்த்தாக நான் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 6 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு விளம்பரத்துக்கு செய்யக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000-2500 நான் டெய்லி ஆவரேஜாக செலவு பண்ணுவேன். எனக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் அதை விட ஒரு 500 1000 மட்டும் தான் எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துட்டே இருந்துச்சு. பிட்வீல் என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோ கொடுத்தாரு, இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 1 மந்த்ல எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் கொடுக்கல. ஆனா பண்ண லாஸ்ட் 1 வீக்கா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏர்னிங்ஸ் வந்து டிராமாட்டிக்கலா ஏறிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முந்தானத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏர்னிங்ஸ் ஹை பீக்ல இருக்கு. அதாவது நான் செலவு பண்ணது 2800 செலவு பண்ணேன். எனக்கு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வந்துச்சு. 2 லட்ச ரூபால வந்து பாத்தீங்கன்னா நான் செலவு பண்ண டோட்டல் அந்த ஓடிடி எல்லாத்துக்குமே செலவு போனாங்க. கைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் எனக்கு கையில மட்டுமே அமௌண்ட் ஒரு நாள்ல எனக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு மிகப்பெரிய அளவு ரிட்டர்ன்ஸா எனக்கு இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த லோகோ தான் அப்படின்னு நான் முழுமையா நம்பினேன். அதனாலதான் நான் உங்களுக்கு இதை வீடியோவா கொடுக்குறேன். ஸோ எனக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் கொடுக்குறேன். இதை நீங்க பார்த்த உடனே கூறி பிச்சுக்கிட்டலாம் உங்களுக்கு நான் காசு கொட்டுன்னு சொல்லவே இல்லை. நீங்க எதுல வருமானம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல கல்ட் குரூப் நிறைய வகை இருக்குது. நம்மளோட சிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை வேண்டாங்க இல்லையா, அவங்களோட கல்ட் குரூப். அதாவது நம்ம இந்த இலுமினாட்டிலாம் பார்த்திருப்பீங்களா, அவங்களும் ஒரு வகையில கல்ட் குரூப் தான். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை வேண்டவங்க, இந்த மலை காடுகள் இதெல்லாம் வேண்டவங்க, மேகத்துல வரக்கூடிய சில சிம்பிள்ஸ், பாறைகளை தானா வரக்கூடிய சிம்பிள்ஸ், தண்ணி ஓடக்கூடிய அந்த நீரோடைய வரக்கூடிய சிம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து இயற்கை கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லி அதை ஒவ்வொன்றுக்கா பிரிச்சு எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய சிம்பிள். இந்த சிம்பிளை நீங்க உங்களோட டெய்லி ரொட்டீனோட இதையும் பண்ணுங்க, ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க. இதை நான் பண்றனால எனக்கு நல்லது நடக்கும், இதை பண்றனால எனக்கு கிடைக்க நம்பிக்கையோட பண்ணுங்க. உங்களோட ஆசை, உங்களோட விருப்பம், உங்களோட நம்பிக்கை இதை இன்னும் பல மடங்கு சக்தி வந்தா மாறும். ஏன்னா எனக்கு அப்படிதான் மாத்தி கொடுச்சு. நான் சிம்பிளை முதல்ல உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல காமிக்கிறேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நான் எப்படி பயன்படுத்தணும் அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம், இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர் கூட பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சா மட்டும் போதும். இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் டெய்லி நைட்டு இப்போலாம் நைட் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். டே டைம் தான் நான் ஒர்க் பண்ணுறதுனால டெய்லி நைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாகவே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரி எழுதிட்டு இருக்கேன். டைரியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி டைரி எழுதிட்டு படுத்துங்குவேன். தூங்குறதுக்கு முன்னாடி இதை நான் கம்பல்சரி பண்ணுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு போகிற டைம் 11 o'clock. ஸோ 10:50க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரி எழுத ஆரம்பிச்சிடுவேன். 10 எழுதிட்டு அப்படியே படுத்துருவேன். இதே போல தான் நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போல் நீங்களும் எழுத ஆரம்பிங்க. அது உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் எழுதினா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பணம் வேணா, என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, இதை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதணும். இதில் நீங்கள் என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருக்குது, அதுக்காக நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் எழுதணும் டெய்லியும். இதை எழுதிட்டு உடனே படுத்துடணும். எக்காரணத்தை கொண்டு டிவியோ மொபைல் எதுவுமே இருக்கக்கூடாது. இதை படுக்கிற நேரம் எதுனா நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நேரத்தில் எழுதணும். அதாவது என்ன சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய நேரம் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டேட். அதாவது நீங்கள் படுத்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரியும், ஆனால் பிளர்ரா மங்களா உங்களுக்கு இருக்கும். எந்திரிச்சா உங்களுக்கு ரியாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை படுத்துட்டு இருப்பீங்க இல்லையா, இதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டேட். இதை எழுதிட்டு அந்த ஸ்டேட்டுக்கு உடனே நம்ம வரப்ப படுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் என்ன லாஸ்டா பண்ணீங்களோ அது உங்கள் ஆழ் மனதில் அப்படியே பதிய ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்தோடு நீங்கள் தூங்கும்போது ஆழ் மனதில் பதிஞ்சு
பதிஞ்சு அது ரொம்ப வேகமாக உங்களுக்கு நிறைவேறும். ஸோ இதை நான் எப்பயுமே ரெகுலராக பண்ணுவேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருங்க. காலையில் 3:20க்கு எந்திரிக்கணும். இந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கோல்டன் டைம். ஸோ இந்த டைமில் எந்திரிச்ச உடனே இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இந்த லோகோவை பாருங்கள். இது வந்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய லோகோ. நைட்டு நீங்கள் என்ன எழுதுனீங்களோ திரும்ப அதை வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுங்க. அதாவது கண்களை மூடிக்கிட்டு எனக்கு தேவையான பணம் என்கிட்ட இருக்குது, இதை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு அது உங்கள் ஆழ் மனதில் பதிஞ்ச பிறகு இந்த சிம்பிளை வந்து கண் சிமிட்டாமல் பார்க்கணும். ஒரு 2 நிமிடங்களுக்கு ஜஸ்ட் 2 நிமிஷம் கண் சிமிட்டாமல் பார்த்துட்டு அகைன் கண்களை மூடிக்கிட்டு அந்த சிம்பிளை உங்கள் மனக்கண்ணில் நிறுத்துங்க. என்னால் 2 நிமிஷம்லாம் கண் சிமிட்டால் பார்க்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வேற எங்கேயோ மனம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க எந்த சிந்தனை இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்ணு எவ்வளவு நேரம் திறந்துருக்கலாம். இவ்வளவுதான் சீக்ரெட். நீங்க கண் சிமிட்டாமல் இந்த சிம்பிளை பார்த்துட்டு கண்ணை மூடும்போது அந்த சிம்பிள் உங்க மனக்கண்ணில் தெரியும். மனக்கண்ணில் தெரியலன்னா திருப்பி கண்ணை திறந்து சிம்பிளை பார்த்துட்டு கண்களை மூடுங்க. இதையே பண்ணுங்க. நல்லா உங்க மனக்கண்ணில் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் பதியும். ஒரே நல்லா பதியாது. ஆனா நீங்க இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும், எனக்கு பணம் வரும், நான் ஆசைப்பட்ட பணம் கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு டெய்லி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பாசிட்டிவ் வைப்போடு இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பணமோ உடல் ஆரோக்கியமோ எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். எப்படி அதை எழுதணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது இப்போ எனக்கு 1 கோடி ரூபா வேணா ஃபியூச்சர் இல்லைங்களா, ஆனால் அந்த 1 கோடி ரூபா என்கிட்ட இப்போ இருக்குது அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. எனக்கு வந்து உடல் ஆரோக்கியம்னா நான் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன், இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு. அந்த பிரபஞ்சங்கிற இடத்துல நீங்கள் கடவுளோட பேரை போடலாம். சிவபெருமானுக்கு நன்றி, முருகப்பெருமானுக்கு நன்றி, விநாயகருக்கு நன்றி, இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி, இது வேணாலும் போடலாம். ஆனால் நன்றிங்கிறது கம்பல்சரி இருக்கணும். அந்த நன்றிங்கிற வார்த்தையே ஒரு ஃபுல்ஃபில் நமக்கு கொடுக்கும், நன்றி உணர்வோடு இருக்கும். இதையும் சேர்த்து நீங்கள் பண்ணணும். இந்த லோகோ உங்கள் மனக்கண்ணில் பதிய ஆரம்பித்தாவே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த லோகோ மட்டும் பதிய வைங்க. இதை நான் ஃபோனில் தான் பார்ப்பேன். என்னோட ஃபோனில் டிஸ்பிளேல வச்சு டெய்லி பார்த்துட்டு இருப்பேன். அதே போல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏதாவது ஒன்றில் பாருங்கள். மேபி நீங்களும் ஃபோனில் வச்சு டெய்லி பார்த்துட்டு மைண்டில் பதிய வச்சுங்கன்னா மட்டும் போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். இது ரொம்ப வேகமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நம்பிக்கை எனக்கும் இருக்குங்க அப்படின்னா பண்ணுங்க. இது வந்து நம்மளோட ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தான். எனக்கு கடவுளோட அருள் இருக்கிற மாதிரி, கடவுள் எனக்கு உதவி புரிவார் அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக நடக்கும். மிகப்பெரிய மாற்றமும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.